அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரெட் பாக்கெட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு இப்போ 2 பீசஸாக சேர்த்து கட் பண்ணுறேன். குக்கி கட்டரால் கட் பண்ணுறேன். நீங்கள் ஷார்ப்பான டம்ளரோ இல்லை ஒரு கிண்ணமோ எடுத்து கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் நான் முட்டை ஒன்று அடித்து வச்சுருக்கேன். ப்ரெட்டோட சைட்ஸை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். முட்டையில் நம்ம டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ரோல் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லா பீசஸையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிரெட் பீஸஸை நம்ம அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தீ அதிகமாக வச்சுட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். இது உடனே செவந்துடும். இதை எடுத்துட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட் பாக்கெட் செய்கிறதுக்கு பெரிய சைஸ் ப்ரெட் வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது சின்ன சைஸ் ப்ரெட்டு, மில்கா ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி பொரித்து எடுத்ததை நம்ம ஒரு கத்தியால் இப்படி 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நடுப்புற இப்படி கேப் இருக்கும். இந்த கேப்பில் தான் நம்ம ஃபில்லிங் வைக்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம், பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிட்டு 100 கிராம் சிக்கன் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் பொடிச்சு வச்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு துண்டு கேரட்டை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். சிக்கனும் கேரட்டும் இந்த எண்ணெயிலே அப்படியே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இது உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி மசிச்சிடாமல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட நம்ம பொடியாக கட் பண்ண மல்லித்தலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச ப்ரெட் பாக்கெட்டில் இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். உங்களுக்கு பிடிக்குன்னா உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் இதே மாதிரி எல்லாம் ஸ்டஃப் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. கொஞ்சம் சில்லி சாஸு இதுக்கு மேலே வச்சு சர்வ் பண்ணிட வேண்டியதான். இப்போ மீதி உள்ள சிக்கன் மசாலாவை நான் இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைசஸ்க்குள்ளே வச்சு சாண்ட்விச்சாக செஞ்சு எடுத்திருக்கேன். இந்த சாண்ட்விச்சுக்கும் இந்த மசாலா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். யம்மியான ப்ரெட் பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.